காமராஜரை பற்றி பேச வந்துள்ளான் என் பள்ளி மாணவன். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்வி கண் திறந்து காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்து காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகளை, மின் திட்டங்களை போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார். நாட்டுக்காக வாழ்ந்து நல்லவர், காலம் முழுவதும் நினைத்து போற்றவன். நன்றி, வணக்கம். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு என் பள்ளி மாணவி கவிதை பேச வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பிறந்த நாள் கவிதை. கல்வி கண் திறக்க ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தவரே, வயிற்றுப்பசி தீர்க்க பள்ளிகளில் மதிய உணவு தந்தவரே, எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஏழ்மை போக்க வந்தவரே, அணைகளை அமைத்தவரே, கிராமமும் ஒளிர மின்சாரம் தந்தவரே, வளர்ச்சி திட்டங்களால் தமிழகத்தை வடிவமைத்தவரே, வளர்ச்சி திட்டங்களால் தமிழகத்தை வடிவமைத்தவரே, நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவரே, இருந்த போதும் கரை படியாத கரங்களுக்கு சொந்தக்காரரே, புகழ் பாட போதுமா வாழ்ந்த நின் புகழ் வையம் உள்ளவரை. நன்றி. காமராஜரை பற்றி பேச வந்துள்ளான் என் பள்ளி மாணவன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்மவீரன் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903 ஆண்டு ஜூலை 15 ஆம் தேதி விருதுநகர் பிறந்தார். குமாரசாமி சிவகாமி அம்மாள் அவருடைய மகனாக பிறந்தார். முதல்வர் இருந்தபோது பள்ளிக்கு குழந்தைகள் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி ஆண் கொண்டாடப்படுகிறது. தமிழில் 6000 பள்ளிக்கு திறந்து வைத்தனர். இதனால்தான் மக்கள் கல்விக்கண் திறந்து காமராஜர் என்று அழைப்பார்கள். இதனால்தான் கருப்பு காந்தி பெருந்தலைவர் என்று அழைப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. காமராஜர் பிறந்த நாளை பற்றி ஆங்கிலத்தில் பேச வந்துள்ளார் என் பள்ளி மாணவன் விஸ்வா. Morning to all. Today I am going to speak about Kamarajar, the great Kalvi Tandai and the king maker of Tamil Nadu. He was
born on 15th July 1903 in Virudhunagar district of Tamil Nadu. He was a great independence activist and a politician. His parents were Kumaraswamy Nadar and Shivagami Ammal. His father died when he was 6 years old, so he dropped out of school in 1914 to support his mother. During that time, he got to learn about freedom struggles across the country. He took part in various freedom struggles such as known compression movement, SALT, took part in various freedom struggles such as non-comprehension movement, SALT Satyagraha, Quit India movement, etc. He served as the third Chief Minister of Tamil Nadu. From 1954 to 1963, he opened many schools and dams. He introduced free education and free midday meal. Introduced free education and free midday meal schemes in all government schools. His government was known as Golden Period of Tamil Nadu. Kamarajar died on 2nd October 1975 in Chennai. Thank you. கல்விக்கண் திறந்தவரை காமராஜா, பள்ளி சாலை பரவவித்தவர் காமராஜா, மக்கள் மனதில் இணைந்திருப்பவர் எங்கள் காமராஜா, வீடும் நாடும் போற்றவர் காமராஜா, ராஜராஜ காமராஜா, மதிய உணவு தந்தவரை காமராஜா, பள்ளி சீரரை தந்தவரை காமராஜா, என்றும் ஏழை ஒளி விளக்கு